வெல்கம் டு HBAJ கிரியேட்டிவ். நீங்கள் இப்போ பார்க்க போகிறது லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச். இந்த ஸ்டிச் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபில்லிங் ஸ்டிச்சாக நம்ம யூஸ் பண்ணுவோம். இது வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டிச். ஒரு பாக்ஸில், அதாவது நம்ம வந்து ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு பாக்ஸ் போட்டிருக்கோம். அந்த பாக்ஸில் எப்படி பண்ணுறதுன்னு நான் காமிக்க போகிறேன். இப்போ வந்து ரெண்டாக பிரித்து நான் பண்ணுறேன். இப்போ வந்து இது ஃபேஸ் ஃபில்லிங்கில் எல்லாமே யூஸ் பண்ணலாம். சாதாரணமாக நம்ம செயின் போடுறோம்ல, செயின் போடுறோம். செயின் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து செயின் வந்து போட்டு காமிக்கிறேன். ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதில் ஒரு குட்டி லாக் போட்டுட்டு இப்போ வந்து அந்த செயின் இருக்குல்ல, ஒரு செயினுக்கு நடுவில் இன்னொரு செயின் எடுக்கிறோம். இந்த பார்த்திங்கன்னா தெரியும், இந்த செயினுக்கு நடுவில் இன்னொரு செயின் எடுக்கிறோம். இது எப்படின்னா ஒரு மேட் ஃபில்லிங் ஸ்டிச் ஃபில்லிங் எப்படி வருமோ அந்த மாதிரி நம்ம வந்து மேட் எப்படி ஃபில் பண்ணுவோம் அந்த மாதிரி நம்ம லாங் அண்ட் ஷார்ட் வந்து வரும். ரெண்டாவது நம்ம லாக் போட்டு எடுக்கிறோம் இல்லை, ஃபஸ்ட்டு செயின் போட்டோம் இல்லை, அந்த செயின் எந்த இடத்துல நம்ம போட்டோமோ அந்த இடத்துல நம்ம பண்ணணும். பார்த்திங்கன்னா லாக் போட்டு எடுத்துகிறோம். ஃபஸ்ட்டு செயின் நம்ம எங்கே போட்டோம் ஃபஸ்ட்டில் பார்த்திங்கன்னா அந்த பிளேஸில் வந்து இந்த செயினை மூணாவது நம்ம வந்து செயின் ஸ்டிச் போடுறத எடுக்கணும். பார்த்திங்கன்னா அதே பிளேஸில். இது பார்க்கும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வந்து தெரியும். நம்ம சாதாரண செயின் ஸ்டிச் போடுறதுக்கும் லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் போடுறதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். செயின் போட்டாச்சு, சேம். அடுத்தது ரெண்டாவது செயின் போட்ட இடத்துல நாலாவது நம்ம வரிசை வந்து ரோ வந்து போடும். பார்க்கும்போது உங்களுக்கு வித்தியாசம் இருக்கும். இந்த மாதிரி செயின் வந்து நம்ம ரொட்டீனாக போடுறோம். அடுத்தது வந்து அஞ்சாவது ரோ வந்து ஃபஸ்ட்டு நம்ம போட்டோம் இல்லை செயின், அந்த பிளேஸில் வந்து செயின் போடுறோம். செயின் லாக் போடுறோம், குட்டி லாக் போடுறோம். செயின் போட்டு செயின் போடுறோம், லாக் குட்டி லாக் போடுறோம். செயின் போடுறோம், செயின் போட்டு குட்டி லாக்கு நம்ம போடணும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு மேட் ஃபில்லிங் நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்சும் அப்படி பண்ணோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் தெரியும், எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு தெரியும். செயின் போடும்போதே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இந்த பிளேஸ் வந்து எப்படி லாங் அண்ட் ஷார்ட் யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா தொடர்ந்து பாருங்கள். என்னுடைய வீடியோ வந்து கிளாஸ் மொத்தமே கவர் ஆகிற மாதிரி தான் இருக்கும். செயின் வந்து போடுறோம். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க அந்த எப்படி வந்து நம்ம வந்து லாங் அண்ட் ஷார்ட்னு சொல்கிறேன் இல்லை, ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் வந்து ஒரு டிசைன் மேக் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டிச் போட்டிருக்கதை வச்சு நம்மளோட க்ரியேட்டிவ், நம்ம எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு உள்ளது நம்மளோட க்ரியேட்டிவ். இன்னும் ஒன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது எப்படின்னா, இப்போ ஃப்ரெண்டில் வந்து நான் வந்து ஒரு பிக்சர் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அது வந்து நான் அந்த மாதிரிப்பட்ட பிக்சரில் கூட நீங்கள் பண்ணலாம். எந்த இடத்துல நம்ம பண்ணணுமோ பண்ணலாம். ஃப்யூச்சரில் உங்களுக்கு டிசைன் நான் போடுறேன், சரிங்களா? ஃபஸ்ட்டு கிளாஸ் முடிஞ்ச அப்புறம் டிசைன்ஸ் வந்து நான் வந்து போட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பேஜில் இருக்கிற அந்த பரதம் வந்து ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் போட்டது தான். உங்களுக்கு இந்த புரியுதான்னு தெரியல. புரியலைன்னா நீங்கள் ஒரு டைம் கேளுங்க. நான் வந்து வேறு ஸ்டிச்சஸ் எதில் எல்லாம் யூஸ் பண்ணலாம். அதாவது ஒவ்வொரு ஸ்டிச்சும் நம்மளோட கற்பனை தான். நம்ம எதில் எந்த இடத்துல போடணும்னு நம்மளோட கற்பனை தான். ஸ்டிச்சஸ் வந்து இந்த மாதிரி கண்டினியூவாக ஸ்டிச்சஸ் போடுறது தான் லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச். இது பார்த்திங்கன்னா ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சுற்றி வந்து பீடு போடலாம், இல்லை வந்து செயின் ஸ்டிச் போடலாம். இது நான் வந்து செயின் போட்டு விட்ருக்கேன். பீடு என்ன நம்ம செயின் ஸ்டிச்சோ இல்லைன்னா வந்து எது நமக்கு விருப்பமோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.